சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக நிலவில் மனிதனின் தடம் படியாத அமைதி நிலவி வருகின்றது. 1972 அப்பல்லோ 17 விண்கலம் நிலவிலிருந்து கிளம்பிய பிறகு மனிதகுலம் நிலவின் எல்லையை தொடவில்லை. ஆனால் இப்போது அந்த நீண்ட காத்திருப்பு முடிவுக்கு வரப்போகின்றது. நாசா தனது ஆர்டிமிஸ் 2 திட்டத்தின் மூலம் விண்வெளி வரலாற்றிலேயே இதுவரை மேற்கொள்ளாத மிக நீண்ட தூர பயணத்துக்கு தயாராகிவிட்டது. வரும் மார்ச் மாத தொடக்கத்தில் 4 விண்வெளி வீரர்கள் நிலவை சுற்றி வரப்போகிறார்கள். இதுவரும் நிலவு பயணம் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் செவ்வாய் கிரகம் வரை மனிதர்கள் செல்வதற்கான ஒரு மாபெரும் நுழைவாயில். இந்த வரலாற்று பயணத்துக்கு முன்னதாக பெட்ரஸ் ரிஹர்சல் எனப்படும் மிக முக்கியமான ஒத்திகை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது. ஒரு ராக்கெட் விண்ணில் பாய்வதற்கு முன்னால் அதில் எரிபொருள் முழுமையாக நிரப்பி கவுண்டவுன் முறையை சரியாக சோதித்து பார்ப்பதே இந்த ஒத்திகை. பிப்ரவரி தொடக்கத்தில் நடந்த முதல் முயற்சியின் பொழுது ஹைட்ரஜன் எரிபொருள் கசிவு ஏற்பட்டதால் சில தடங்கல்கள் வந்தன. இருப்பினும் நாசாவின் பொறியியலாளர்கள் அந்த தொழில்நுட்ப கோளாறுகளை களைந்து 2வது முயற்சியில் ராக்கெட்டை தயார் செய்துள்ளனர். நாசாவின் லோரி கிளேஸ் இது பற்றி கூறுகின்ற பொழுது, ஒவ்வொரு இரவும் நிலவை பார்க்கும் பொழுது அது எங்களை அழைப்பது போல் இருக்கின்றது. நாங்கள் முழுமையாக தயாராகிவிட்டோம் என்று உற்சாகத்துடன் தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தில் பங்கேற்கும் அந்த 4 வீரர்கள் உலகத்தையே தங்கள் பக்கம் ஈர்த்துள்ளனர். இதில் 3 அமெரிக்கர்கள் மற்றும் ஒரு கனேடிய வீரர் இடம்பெற்றுள்ளனர். மிஷன் கமாண்டர் ரீட் வைஸ்மேன், விக்டர் குளோவர், கிறிஸ்டினா கோக் மற்றும் கனடாவின் ஜெர்மி ஹேன்சன் ஆகியோரே இந்த வீரர்கள். இதில் விக்டர் குளோவர் நிலவு பயணத்தில் ஈடுபடும் முதல் கருப்பின வீரர் என்பதோடு கிறிஸ்டினா கோக் நிலவுக்கு செல்லும் முதல் பெண்மணி என்ற சாதனையையும் படைக்கப் போகின்றார். இந்த 4 தற்பொழுது தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு இந்த பயணத்தின் சவால்களை எதிர்கொள்ள உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயாராகி வருகின்றனர். இவர்கள் பயணிக்கப் போகும் வாகனம் நாசாவின் ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் ஆகும். இது 98 மீட்டர் உயரமுள்ள மெகா ராக்கெட் ஆகும். 2022ஆம் ஆண்டு ஒருமுறை மனிதர்கள் இல்லாமல் இது சோதனை செய்யப்பட்டது. இப்போது முதல் முறையாக மனிதர்களை சுமந்து செல்ல போகின்றது. வீரர்கள் ராக்கெட்டின் உச்சியிலுள்ள ஒரியன் கேப்சியூல் பகுதியில் இருப்பார்கள். ஒரு மினி பஸ் அளவே உள்ள இந்த சிறிய இடத்தில்தான் 4 பேரும் 10 நாட்கள் உண்ணவும் உறங்கவும் வேலை செய்யவும் போகிறார்கள். இது வீரர்களின் மன உறுதிக்கு ஒரு பெரிய சவாலாக அமையும். 10 நாட்கள் நீடிக்கப் போகும் இந்த பயணத்தின் முதல் நாள் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் கழியும். அங்கு விண்கலத்தின் அனைத்து அமைப்புகளும் சரியாக செயல்படுகின்றனவா என்பது உறுதி செய்யப்படும். அதன் பிறகு வீரர்கள் நிலவை நோக்கி தங்கள் பயணத்தை தொடங்குவார்கள். நிலவை சென்றடைய சுமார் 4 நாட்களாகும். இந்த பயணத்தில் மிக முக்கியமான பகுதி நிலவின் மறுபக்கத்தை வீரர்கள் சுற்றி வருவதுதான். பூமியிலிருந்து நாம் ஒன்றுமே பார்க்க முடியாத நிலவின் அந்த பகுதியை மிக அருகிலிருந்து இவர்கள் பார்ப்பார்கள். நிலவின் மேற்பரப்பில் சுமார் 6500 முதல் 9500 கிலோமீட்டர் தூரத்தில் பறந்து கொண்டே பல மணி நேரம் இவர்கள் நிலவை ஆய்வு செய்வார்கள். இந்த மிஷன் வெற்றியை தொடர்ந்து ஆர்டிமிஸ் 3 திட்டம் செயல்படுத்தப்படும். இதன் மூலமே மனிதர்கள் மீண்டும் நிலவின் மண்ணில் கால் பதிப்பார்கள். இதற்காக எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் ப்ளூ ஒரிஜின் போன்ற நிறுவனங்கள் நாசாவுடன் இணைந்து பணியாற்றுகின்றன. குறிப்பாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் ராக்கெட் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அமெரிக்காவுக்கு போட்டியாக சீனாவும் 2030க்குள் நிலவில் தளமமைக்க இலக்கு வைத்துள்ளது. 2 நாடுகளுமே நிலவின் தென் துருவத்தில் இருக்கும் வளங்களை கைப்பற்ற போட்டி போடுகின்றன. நிலவின் ரகசியங்களை தேடி தொடரும் இந்த பயணம் மனிதகுலத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியை தீர்மானிக்கப் போகின்றது. இதுபோன்ற காணொளிகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். நன்றி, வணக்கம்.